ஹலோ வியூஸ், வெல்கம் டு டிஜேஎம்எஸ் தமிழ் சேனல். ரொம்பவே பரபரப்பாக போயிட்டுருக்க மகாநதி சீரியலுக்கான அப்கமிங் எபிசோடில் எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வரப்போகுது அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. காரில் வந்துட்டு இருக்கும்போதே கங்கா யமுனா 2 பேரும் அம்மா இருக்காங்களா வந்துட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு தகவலை கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. அதுக்கப்புறமா வீட்டுக்கு போனதுக்கப்புறமா உள்ளே வரதுக்காக ரொம்ப தயக்கத்தோடு நிற்கிற விஜயை பார்த்து அதுக்கப்புறம் காவேரி உள்ளே கூப்பிட ஆரம்பிக்கிறாங்க. உள்ளே வந்ததுக்கப்புறமா ரொம்ப தேங்க்ஸுங்க, நேற்று நான் கூப்பிட்ட ஒரே காரணத்துக்காக நான் திட்டினது கூட பார்க்காம உடனே நின்னீங்க பார்த்தீங்கன்னா நான் நன்றி சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி நன்றி சொல்ல, அதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் இனிமேலாவது உங்கள் அம்மாவுக்கிட்ட எந்த ஒரு சண்டையும் போடாமல் இருங்க அப்படின்ற மாதிரி விஜய் சொல்கிறாங்க. இந்த சமயத்தில் விஜய்க்கு தாத்தா கிட்ட இருந்து ஃபோன் வர, குழந்தைக்கு உடம்பு சரியில்லை இல்லையா, மாத்திரை கூட சாப்பிட மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்கிறத கேட்ட காவேரி பயங்கரமாக திட்ட ஆரம்பிக்கிறாங்க. என்னங்க நீங்கள் உடம்பு சரியில்லாத குழந்தைங்களை விட்டுட்டு நீங்கள் எதுக்காக இந்த மாதிரி வெளியில் அலைஞ்சிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஏங்க நான் தான் வேலையோ போயிருந்தேன், அதுக்கப்புறம் வீட்டுக்கு போயிட்டு இருக்க தருணத்தில் நீங்கள் கால் பண்ணீங்க, அதனால தான் உடனே வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறத கேட்ட உடனே காவேரி, நீங்கள் எதுக்காக வந்தீங்க, குழந்தை முக்கியமா இது முக்கியமா, அவங்க வரப்போகிறாங்கங்க, அப்புறமா நீங்கள் எதுக்காக குழந்தைய இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை விட்டுட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்கிறது மட்டும் இல்லாமல், இருங்க நானும் உங்கள் கூட வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா பார்த்துக்க சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. பக்கம் வீட்டுக்கு போன காவேரி இன்னும் சாப்பிடாம வெறும் வயிற்றில் எதுக்காக மாத்திரை கொடுக்குறீங்கன்னு சொல்லிட்டு தாங்காயிலே கஞ்சி காசு எடுத்துகிட்டு குழந்தைக்கு ஊட்டி விட்டு அதுக்கப்புறம் மருந்து போட்டு தூங்க வைக்கிற தருணத்தில் குழந்தை என்ன பண்ணுறாங்க, ஒரு நாள் நைட்டு மட்டும் இங்கேயே தங்குறீங்களா மிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கெஞ்சி கேட்கறதுனால காவேரியும் ஒத்துக்கிறாங்க. அதுக்கப்புறமா இதை கேட்டதுக்கப்புறமா நம்ம விஜயும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுறாரு. காவேரி அம்மு 2 பேருமே ரூமில் தூங்குற தருணத்தில் விஜய் வெளியில் போய் சோஃபா மேலே படுத்துக்கிட்டே நடந்த நிகழ்வுகள் அப்படின்னு நினச்சி பார்த்து சிரிச்சிட்டு இருக்காங்க. அம்மா காணாமல் போயிருந்த தருணத்தில் ரொம்ப அப்செட்டாக இருந்தாங்க இல்லையா காவேரி, அந்த சமயத்தில் காவேரியோட கையை பிடிச்சிக்கிட்டு ஆறுதலாக இருந்த விஜய் அதை நினச்சி பார்த்து ரொம்பவே சந்தோஷப்பட்டுக்கிறாரு. வீட்டிலேருந்து ஸ்கூலுக்கு போகணும் இல்லையா நம்ம காவேரி, அதனால கிளம்பி போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா இன்னைக்கு ஸ்கூலுக்கு அனுப்ப தேவையில்ல, அவளுக்கு உடம்பு சரியாகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டு ரெடி ஆகிட்டு அதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு போகிறாங்க. ஸ்கூலுக்கு போயிட்டு பாடங்கள்லாம் எடுக்கிறாங்க குழந்தைங்களுக்கு. அந்த சமயத்தில் மதர்ஸ் டே ப்ரோக்ராம் நாளைக்கு அப்படின்றதுனால குழந்தைங்களாம் கலந்துக்க போகிறாங்க இல்லையா. ஸோ அதில் உங்கள் கிளாஸ் ரூமில் கலந்துக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸோட நேம் லிஸ்ட்டும் அதில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு போகிறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா அம்மாவோட நேம் மட்டும் இல்லாததுனால அதுக்கப்புறம் காவேரி என்ன பண்ணுறாங்க, அந்த லிஸ்ட்டை வாங்கின காவேரி நேம் இருக்கிற இடத்துல காவேரி அப்படின்னு சொல்லிட்டு போட்டு மதர்ஸ் நேம் இருக்கிற இடத்துல காவேரியோட பேரையும் போடுறாங்க. இன்றைக்கே நம்ம அம்மாவை பார்த்தாங்க இல்லையா, ரொம்ப அப்செட்டாக இருந்தாங்க. எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணும்போது நம்ம மட்டும் பார்ட்டிசிபேட் பண்ணாமல் இருந்தால் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நினச்சாங்க இல்லையா. ஸோ அதை நினச்சி எல்லாத்தையும் மனசில் வச்சுக்கிட்டு நம்ம காவேரி என்ன பண்ணுறாங்க, குழந்தையோட பேரையும் சேர்க்குறாங்க. அவனோட பேரை காவேரியோட பேரும் ஆட் பண்ணிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் வீட்டுக்கு போனதுக்கப்புறமா திரும்ப அம்மாவை பார்க்க போகிறாங்க, எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த சமயத்தில் நாளைக்கு ஸ்கூலுக்கு போகணும் இல்லையா, உடம்பு எப்படி இருக்கு அம்மு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு விசாரிக்க, குழந்தையும் பரவாயில்ல மிஸ், இப்போ நான் ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தையும் சொல்ல, நாளைக்கு நீ கண்டிப்பாக ஸ்கூலுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறத கேட்டு உடனே அம்மு எல்லாருமே அவங்களோட அம்மாவோட வருவாங்க, நான் மட்டும் எப்படி மிஸ் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தை கேட்குற தருணத்தில் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி குழந்தைகிட்ட ஒரு பக்கம் பேசிட்டு இன்னொரு பக்கம் விஜய்கிட்டையும் சொல்கிறாங்க, நாளைக்கு மறக்காமல் குழந்தைய ஸ்கூலுக்கு அனுப்பி வச்சுருங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த சமயத்தில் விஜய் பார்த்திங்கன்னா நம்ம காவேரியை பார்த்து, அது எப்படி மிஸ், எல்லா குழந்தைங்களையும் பார்த்து ரொம்பவே மனசுடைஞ்சு போக மாட்டாளாமோ, அதெல்லாம் வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்ல, அதெல்லாம் இல்லைங்க எல்லாமே சரியாயிடும், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க கான்ஃபிடெண்ட்டாக. இதை கேட்ட விஜயும் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நான் நாளைக்கு அனுப்பி வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் குழந்தைய நைட்டு ஃபுல்லாக பார்த்துக்கிட்டு இது பண்ணுறதுனால தேங்க்ஸும் சொல்கிறாங்க விஜய். அம்மாக்கிட்டையாவது சொல்லியிருந்துருக்கணும், இந்த ப்ரோக்ராமில் நான் உன்னோட அம்மாவை கலந்துக்கிறேன்டா அவங்க கூட அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைகிட்டையும் சொல்லலை. இன்னொரு பக்கம் விஜய்கிட்டையாவது சொல்லியிருந்துருக்கணும், விஜயாவது சந்தோஷப்பட்டிருந்திருப்பார். அந்த விஷயத்தை பற்றி விஜய்கிட்டையும் சொல்லாமல் சர்ப்ரைஸாக பண்ண போகிறாங்க போல இருக்கு நம்ம காவேரி. போன காவேரி நம்ம சாரதாம்மா கிட்ட விஷயத்தை பற்றி சொல்ல, சாரதாம்மா இதை கேட்டு ரொம்ப சந்தோஷப்படுறது மட்டும் இல்லாமல் இதை நினச்சி ரொம்பவே பெருமைப்பட ஆரம்பிக்கிறாங்க. கடவுளுக்கு நன்றியும் சொல்கிறாங்க, ஒரு வேலையாக அம்மாவையும் பொண்ணையும் சேர்த்து வச்சதுனால ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சந்தோஷப்பட்டுக்கிறாங்க. காவேரியே பேர் கொடுத்தா இல்லையா, இதை நினச்சி சந்தோஷப்படுற நம்ம சாரதாம்மா இந்த சந்தோஷத்தை பகிர்ந்துக்கணும் அப்படின்றதுக்காக யமுனா கங்கா 2 பேருக்கும் ஃபோன் பண்ணி பேச, இதை கேட்டதும் ரொம்பவே ஆச்சரியப்பட ஆரம்பிக்கிறாங்க. பரவாயில்லையம்மா, நல்ல முன்னேற்றம் தெரியுது காவேரி கிட்டேருந்து, கூடிய சீக்கிரமே பாருங்கள் அவகிட்டேருந்து நல்ல ஒரு மாற்றம் தெரியும், சீக்கிரமாகவே விஜயை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு தான் சொல்ல போகிறார். இதை நினச்சி நம்ம எல்லாருமே சந்தோஷப்பட போகிறோமா, அதே மாதிரி மாமா கூடயும் அப்புறம் பாப்பா கூடயும் சேர்ந்த அக்கா ஒன்றா வாழ தான் போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு யமுனா ஒரு பக்கம் சொல்ல, ஆமாம்மா யமுனா சொல்கிறது கண்டிப்பாக நடந்தே தீரும் அப்படின்ற மாதிரி நம்ம கங்காவும் சொல்கிறாங்க. இதை கேட்டு ரொம்பவே ஆனந்த கண்ணீரில் அப்படியே தகச்சு போகிறாங்க நம்ம சாரதாம்மா. நாள் ஸ்கூலுக்கு காவேரி ரொம்பவே சந்தோஷமாக ரெடி ஆகிட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் நம்ம சாரதாமாவும் ரெடி ஆகிட்டு இருக்காங்க. நீ எங்கம்மா ஸ்கூலுக்கு வரேன்னு சொல்லிட்டு கேட்க, நானும் வரேன்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறதுக்கு அப்புறமா நம்ம சாரதாமாவையும் கூட்டிகிட்டு வராங்க. இன்னொரு பக்கம் விஜய் பார்த்திங்கன்னா குழந்தைய ரெடி பண்ணி கூட்டிகிட்டு வர பார்க்குறாங்க.
ஸ்கூலுக்கு வந்ததுக்கப்புறமா ஒவ்வொரு குழந்தைங்களும் தன்னோட அம்மாவோட கலந்துக்க ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்த்து அம்மோட மனசு கொஞ்சம் கஷ்டப்பட ஆரம்பிக்குது. அடுத்ததாக ஒவ்வொருத்தரோட பேர் வந்து கூப்பிட்றாங்க. ஒவ்வொருத்தரும் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. எல்லாத்தையும் விஜய் பார்த்துட்ருக்காரு. நம்ம குழந்தையோட மனசு கஷ்டப்படுது அப்படின்னு நினச்சி அவரும் வருத்தப்பட ஆரம்பிக்கிறாங்க. குட்டி காவேரி காவேரி அப்படின்ற பேரை வந்து சொல்கிறாங்க. அம்மா பொண்ணு பேரா. இதை கேட்டதுக்கப்புறமா விஜய்க்கு ஒன்றுமே புரியல. இன்னொரு பக்கம் வந்து சாரதாமா வந்து சந்தோஷப்பட ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் குழந்தைக்கும் பார்த்தீங்கன்னா பயங்கர சந்தோஷமாயிடுது. சூட வந்து கலந்துக்க போகிறனா டேடி, அவங்க தான் என்னோட அம்மாவா அப்படின்ற மாதிரி ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக போய் வந்து கலந்துக்க ஆரம்பிக்கிறாங்க காவேரியோட சேர்ந்து. பேரும் ரொம்ப சூப்பராக சிறப்பாக வந்து ப்ரோக்ராமில் வந்து கலந்துக்கிறாங்க. இது எல்லாத்தையும் பார்த்து கிளாப் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. எல்லாருமே ரொம்பவே கண்கலங்கி போய் நிற்கிறாங்க. விஜய், நம்ம சாரதாம்மா 2 பேருமே. ஒரு நாளுக்காக தானே அத்தை, இவ்வளோ நாளாக நான் காத்துக்கிட்டே இருந்தேன். இதை பார்க்கும்போதே வந்து ஒரு கண்கொள்ளா காட்சியாக இருக்கே அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காரு விஜய். எல்லாருமே கலந்து முடிச்சிடுறாங்க. பரிசு வந்து யார் யாருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. பார்த்தா முதல் பரிசாக வந்து குட்டி காவேரி காவேரி 2 பேருமே வந்து வின் பண்ணுறாங்க. இதை பார்த்து ரொம்பவே எக்ஸைட்மெண்ட் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறமா பெஸ்ட் மாம் அண்ட் டாட்டர் அப்படின்ற பேரும் வந்து வாங்குறாங்க. 2 பேருக்குமே இதுதான் அம்மா இதுதான் பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமலே சூப்பர் மாம் சூப்பர் டாட்டர் அப்படின்ற வந்து டைட்டில் வந்து வாங்குறாங்களே தம்பி. இது கூடிய சீக்கிரமே வந்து உண்மையாகணும் அப்படின்ற மாதிரி தான் 2 பேரோட யோசனையாகவும் இருக்குது. பரிசை வாங்கிட்டு வந்த அம்மா அவங்க டேடி கிட்ட காட்டி ரொம்ப சந்தோஷப்பட, இன்னொரு பக்கம் வந்து காவேரி மிஸ் கிட்ட வந்து தேங்க்ஸ் சொல்கிறாரு விஜய். ரொம்ப தேங்க்ஸ்ங்க, என் குழந்தை எங்கே இதை நினச்சி ரொம்பவே வருத்தப்பட்டு அதிலே வந்து அப்செட்டாக இருக்குமோன்னு சொல்லிட்டு ரொம்ப பயந்துக்கிட்டே இருந்தேன். கடைசியாக நீங்கள் குழந்தைக்கு அம்மாவாக இருந்து இது மாதிரி நடிச்சிங்க பார்த்தீங்களா, கலந்துக்கிட்டீங்களே, அதுக்கு ரொம்ப சந்தோஷம். நான் உங்களுக்கு எப்படி தான் வந்து நன்றி சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து விஜய் வந்து சொல்கிறது கேட்டு, என்ன சார் பெரிய பெரிய வார்த்தைலாம் வந்து சொல்லிட்டுருக்கீங்க, அம்முக்கு இது கூட பண்ணலாம் எப்படி அப்படின்ற மாதிரி வந்து நம்ம காவேரி வந்து சொல்கிறாங்க. நம்ம காவேரிக்கும் அம்மு மேலே ஒரு நல்லாவே ஒரு ஈர்ப்பு ஏற்பட்டிருக்குன்னு தான் சொல்ல முடியும். இதுக்கப்புறமா இவங்க தான் எங்கள் அம்மா அப்படின்ற ஃபோட்டோ வந்து நம்ம காவேரி கிட்ட காட்டுறதுனால ரொம்பவே அதிர்ச்சியான போன காவேரி, இது யார் அப்படின்னு சொல்லிட்டு என்ன மாதிரியே இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாரதா கிட்ட கேள்வி எழுப்புறாங்களா. சாரதாம்மா விஜய் எல்லாத்தையும் வந்து தெரிஞ்சுக்கிட்டு எல்லா உண்மைகளும் வந்து நம்ம காவேரி கிட்ட வந்து சொல்கிறாங்களா. இதுக்கப்புறமா உண்மையை தெரிஞ்சுக்கிட்ட காவேரி எப்படிலாம் வந்து ரியாக்ட் பண்ண போகிறாங்க எல்லாமே தெரிஞ்சுக்கலாங்க. அதுக்கு மறக்காம ஒரு சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க அந்த பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே வியூஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.